இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஆனா நீ இன்னும் பண்ணல, அதான் பூட்டு போட்டுட்ட. அக்கா, நான் வீடு தேடிட்டு தான்க்கா இருக்கேன், இன்னும் கிடைக்கலக்கா. கிடைச்ச உடனே நான் கண்டிப்பா காலி பண்ணிட்டு போயிடுவேன்க்கா. ஏம்மா, நீ எப்ப வீடு தேடுறது, எப்ப காலி பண்றது? நான் தான் சொன்னல, எனக்கு அவசரமா வீடு தேவைப்படுதுன்னு. நீ கேக்குற மாதிரி இல்ல, அதான் பூட்டை போட்டுட்ட. அக்கா, அதுக்காக இந்த நேரத்துல இப்படி போட்டு போட்டு என்ன அனுப்புறீங்க? நான் எங்கக்கா போறது? அம்மா, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. நீ கிளம்பு. அக்கா, இதெல்லாம் நியாயமே இல்லக்கா. லீகலா நீங்க எனக்கு 3 மாசம் டைம் கொடுத்துருக்கணும். நீங்க பாட்டுக்கு என்ன 1 வீக்ல காலி பண்ண சொல்லிட்டீங்க. இப்படி போட்டு வேற போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. மா, நீ படிச்சிருக்கேன்னு சட்டங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என் வீடு, நான் வித்தாச்சு. சொந்தக்காரங்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி நான் காலி பண்ணி கொடுக்கணும். இத்தனை வருஷம் கம்மியா தான் வாடகை வாங்கிட்டு இருந்தேன். நீ சட்டம் பேசுறல்ல, இதுக்கு தான் உங்களை இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றது. நீ கிளம்பு. இப்படியே சட்டம் பேசி காலத்துக்கும் இங்கே இருந்துடலான்னு பாத்துறாத. அக்கா, அதுக்காக இந்த நேரத்துல இப்படி காலி பண்ண சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க வீட்டை வேற பூட்டி வச்சிருக்கீங்க. என் திங்ஸ் எல்லாம் வேற உள்ள இருக்கு. இந்தா சாவி எப்படி? 1 மணி நேரம் டைம் தரேன். உள்ள போய் உனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. என்ன நீங்க பாட்டுக்கு கிளம்புன்னு சொல்றீங்க? நீங்க சொன்னா நான் போயிடணுமா? இப்படி 1 மணி நேரத்துக்குள்ள காலி பண்ண சொல்றீங்க? நான் சரின்னு தலையாட்டிட்டு போயிடணுமா? என்னாலலாம் போக முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ரொம்ப அநியாயம் பண்றீங்கக்கா. மீனாட்சி, மீனாட்சி, இதோ பாருமா, இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏதோ ரொம்ப வருஷமா இருந்தேன்னு ஏதோ ஒரு பரிதாபத்துல இவ்ளோ நாள் நான் விட்டு வச்சிருந்தேன். இந்த பரிதாபம்லாம் யாருமே கேட்கல. நீங்க வீட்டை காலி பண்ண சொல்றீங்க, நான் டைம் கேக்குறேன், அவ்வளவுதான். வேற வீடு கிடைச்ச உடனே நான் காலி பண்ண போறேன். இதோ பாருமா, ரொம்ப வருஷம் தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு 1 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். ஒழுங்கா உன் பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. உடனே பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு, அதுதான் உனக்கு நல்லது. அக்கா, மீனாட்சி. ஜீவா, என்னாச்சு ஜீவா? எனக்கு போன் வந்துச்சா? ஆமா மதனி, இந்தாங்க. மீனாட்சி தான் போன் பண்ணா. ஆமா ஜீவா, நான் தான் கால் பண்ணிருந்தேன், ஆனா அவ எடுக்கல. நீ பேசுனியா? என்ன சொன்னா? அவ பேசல, ஆனா அவளுக்கு அங்க என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாச்சு ஜீவா? மீனாட்சிக்கு என்னாச்சு? ஜீவா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா மதனி, அந்த ஹவுஸ் ஓனர் வீட்ல இன்னொரு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, என்ன ஜீவா சொல்ற? ஆமா மதனி, வீட்டுக்கு பூட்டு மேல பூட்டை போட்டு அவளை உடனே இப்ப காலி பண்ண சொல்றாங்க. அவளுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அவ பொருள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போக சொல்லிருக்காங்க. அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஐயோ